ரைட். இன்றைக்கு நாங்க படிக்கிறது பிள்ளைகள் 14வது வினா, இலக்கிய மூலாதாரங்களின் பயன்கள். சரி, இலக்கிய மூலாதாரங்களின் பயன்கள். பிள்ளைகள் நாங்க நேற்றைய வகுப்புல நாங்க இலக்கிய மூலாதாரங்களை நாங்க படிச்சோம். இலக்கிய மூலாதாரங்களை 2 வகையா பிரிக்கலாம். உள்நாட்டு இலக்கியங்கள், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் என்று நாங்க 2 வகையா பிரிச்சு, உள்நாட்டு இலக்கியங்கள்ல அட்டகதா நூல்கள், சிங்கள அட்டகதா, வினய அட்டகதா, உத்தரவிகார அட்டகதா, தீபாம்சம், மகாவம்சம், அதே போல இராசரட்டை காட வரலாற்றை கூறுகின்ற நூல்களான போதிவம்சம், தூவாம்சம், சாதுவம்சம், பூஜாவளிய, தத்தர் மாலங்காரைய, அதே போல காவியங்கள், போர் காவியம், புகழ் காவியம், தூது காவியம், அதே போல வெளிநாட்டு நூல்கள், இலங்கைக்கு வந்து எழுதினவர்கள், இலங்கைக்கு வராமல் எழுதினவர்கள். உதாரணமாக இலங்கைக்கு வந்தவர் ராபர்ட் நாக்ஸ், அந்த இலங்கை எதார்ல தீவு நூல். அதே போல இலங்கைக்கு வராமல் எழுதின அரிஸ்டோட்டில், டிமுண்டோ, மெகஸ்தனிஸ் இண்டிகா. அதே போல மீட் பண்ணிக்கொள்ளுங்க, தயவுசெய்து மீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல பிள்ளைகள் இந்திய மூலாதாரங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, பத்துப்பாட்டு, இவ்வாறான நூல்களை பற்றி நாங்க படிச்சிருந்தோம். இன்றைக்கு நான் படிச்சுதார விஷயங்கள் பிள்ளைகள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இலக்கிய மூலாதாரத்துல பயன்கள் என்ன, அதாவது இலக்கியத்துல பயன் என்னன்றதை நான் படிச்சு தர போறேன். முதலாவது விடயம் பிள்ளைகள், எழுதவானாம், எழுதுறதுக்கு முன்னாடி அதை வச்சு கொள்ளுங்க. கால ஒழுங்கு நல்லா விளங்கி கொள்ளுங்க. கால ஒழுங்குன்னு சொல்றேன். இதுல கால ஒழுங்கு தானே, கால ஒழுங்கு. ரைட், ஓகே பிள்ளைகள். கால ஒழுங்குன்றது என்னென்றால், வரலாற்று காலங்களை வரலாற்று தகவல்களை கால ஒழுங்குமுறைகளை அறியலாம். எங்களுக்கு பிள்ளைகள் அனுராதபுரம் பொடந்தார்வைக்கு நாங்க போறோம். அனுராதபுரம், பழைய அனுராதபுரத்துல போயிட்டு தூபி, விகாரை, வைத்தியசாலை, அரச மாளிகை, கோட்டைன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா ஒரு ஒழுங்குமுறையில நாங்க கற்க மாட்டோம், அறிந்து கொள்ள மாட்டோம். ஆனால் இலக்கியங்களை படிக்கின்ற பொழுது ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு கால ஒழுங்குமுறையின் படி அறிந்து கொள்ளலாம். அதனால சொல்றது பிள்ளைகள், மூலாவது விடயத்தை நான் அழகான முறையில மீண்டும் எழுதுறேன் பாருங்க. அது சொல்றது, வரலாற்று காலங்களை எழுதவானாம், அதை அழிச்சு கொள்ளுங்க சிதனே. வரலாற்று காலங்களை சொன்ன பிள்ளைகள், வரலாற்று காலங்களை ஒழுங்குமுறையில் அறியலாம். சரிதானே? இதைத்தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்றது. ஒழுங்குமுறையில ஒரு ஓர்டர்ல அறிந்து கொள்ள உதவுவதுதான் இந்த இலக்கிய மூலாதாரம். இது ஒரு பயன். ஓகே, இத எழுத வேணாம், அதை அடிச்சுக்கணும். 2வது விடயம் பிள்ளைகள், வெவ்வேறு கால நல்லா விளங்கிக்கணும். வெவ்வேறு கால அரசியல், பொருளாதார, சமூக, கலாசார விடயத்தை அறியலாம். அதே போல வெவ்வேறு காலம் என்பது பிள்ளைகள், உதாரணமாக நாங்கள் ராஜதானிகள் எடுப்போம். அனுராதபுரம், பொலனறுவை, தம்பதனியா, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை, கண்டி, இதெல்லாம் வெவ்வேறு காலங்கள். அனுராதபுரத்தை தலைநகரமாக்கிய மன்னன் பண்டுகாவேன், அரசியல். அதே போல பொலனறுவை தலைநகரமாக்கியது முன்னாள் விஜயபாகு, அரசியல். அதே போல பொருளாதாரம், அனுராதபுர காலப்பகுதியில் என்ன பொருளாதாரம் இருந்தது? உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், நெற்சேகை, விவசாயம், இந்த விவசாய விடயங்கள். அதே போல குளங்கள், கால்வாய்கள் கட்டப்பட்ட விஷயங்கள், ஏற்றுமதி, இறக்குமதி. அந்த காலத்துல சமூகங்கள் என்ன சமயத்தை பின்பற்றார்கள், என்னென்ன தூபிகள், விகாரைகள் கட்டப்பட்டது, இதெல்லாம் சமூக கலாச்சாரம். ஆகவே இலக்கியங்கள் மூலமாக வெவ்வேறு கால அரசியல், பொருளாதார, சமூக கலாச்சாரங்களை தெரியலாம். இது ஒரு 2வது இலக்கியத்தினுடைய பயன். இந்த 2 பயன்களையும் எக்ஸாம்பிள் எழுதுகின்ற பொழுது
ஒரு விடயமாக சேர்த்து எழுதுவது மிகவும் சிறப்பா இருக்கும். எக்ஸாம்ல 2 விடயங்கள் 3 விடயங்கள் கேட்டு வரும். ஆகவே வரலாற்று காலங்களை ஒழுங்குமுறையில் அறியலாம். 2வது விடயம் வெவ்வேறு கால அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார தகவல் அறியலாம். இது 2 விடயங்களையும் ஒரு விடயமாக எடுத்து நீங்க கொடுப்பது மிகவும் சிறப்பா இருக்கும். அதே போல பிள்ளைகள் 3வது விடயத்தை பாருங்க. 3வது விடயம் ஒரு நூலில் கூறப்பட்ட விடயம். ஒரு நூல் என்றது பிள்ளையை நான் சும்மா உதாரணமாக தீவாம்சம் என்று சொல்றேன். ஒரு நூலில் கூறப்பட்ட விடயம் எழுதவானாம் சரிதானே. ஒரு நூலில் கூறப்பட்ட விடயம் இன்னொரு நூலில் கூறப்படுவதால், உதாரணமாக மகாவம்சம் என்று எடுப்போம். மகாவம்சம் ஒரு நூலில் கூறப்பட்ட விடயம் மற்றும் ஒரு நூலில் அல்லது இன்னொரு நூலில் கூறப்படுவதால் தகவல்கள் உண்மை, நம்பிக்கை, உண்மைத்தன்மை என்று நாங்கள் ஏற்றுக்கோம். பிள்ளைகள் ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுதோ அந்த புத்தகம் உண்மைத்தன்மை என்று உண்மைத்தன்மையாக இருந்தால் அது ஒரு பயன். கவரேஜ் பிரச்சனை போல. சரி, ஓகே, ரைட், ஓகே பிள்ளைகள் நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு. மீண்டும் சொல்ல பாருங்க பிள்ளைகள். ஒரு ஒரு நூலில் கூறப்பட்ட விடயம் இன்னொரு நூல் மூலம் கூறப்பட்டால் அது உண்மைத்தன்மை அதிகம் என்று சொல்லலாம். இது ஒரு 3வது பயன். 4வது பயனாக நாங்கள் எடுக்கலாம் வெளிநாட்டு உறவு பற்றி பேசுகின்றது. இலக்கியங்கள் தீவாம்சமோ மகாம்சமோ வெளிநாட்டு உறவுகள் பற்றி பேசுகின்றது. ஆகவே பிள்ளைகள் இலக்கிய மூலாதாரத்தினுடைய பயன்கள் கேட்கின்ற பொழுதோ, இலக்கிய மூலாதாரங்களின் பயன்கள் கேட்கின்ற பொழுதோ 3 பயன்கள் எங்க சிலபஸ்ல மொத்தம் 1, 2, 3, 4 பயன்கள் தந்திருக்கிறாங்க. இந்த 4 பயன்களையும் வைத்து எக்ஸாம்ல 3 கேட்கப்பட்டால் முதல் 2 பயன்களையும் சேர்த்து ஒரு பயனாகவும், 2வது பயனாக 3வது பயன், அதாவது ஒரு நூலில் கூறப்பட்ட விடயத்தை மற்றும் ஒரு நூல் மூலம் உறுதிப்படுத்தலாம் என்ற விடயத்தையும், 3வது விடயமாக வெளிநாட்டு உறவுகள் பற்றி அறியலாம் என்ற விடயத்தையும் எழுதுங்க. சிந்தனை பிள்ளைகள், இந்த விடயத்தை நான் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் அல்லது நான் உங்களுக்கு இதுல போர்ட்ல எழுதுற பிள்ளைகள் நீங்க அழகா எழுதி கொள்ளுங்க. சரிதானே? எழுதி கொள்ளுங்க. சரியா? ரைட். 1வது விடயம் பிள்ளைகள் பாருங்க. சொல்ல சொல்லையும் எழுதலாம். சொல்ல சொல்ல எழுத பாருங்க அல்லது நான் எழுதுறதை எழுதுங்க. ரைட். 1வது விடயம் வரலாற்று காலங்களை எழுதி கொள்ளுங்க. வரலாற்று காலங்களை வரலாற்று காலங்களை வரலாற்று காலங்களை ஒழுங்குமுறைப்படுத்த முடியும் அல்லது ஒழுங்குமுறையில் அறிய முடியும். எப்படி சரி? ஒழுங்குமுறையில் அறிய முடியும். எழுத்து விளங்காட்டி கேளுங்க. இதனை ஒழுங்குமுறையில் அறிய முடியும். 2வது விடயம் பிள்ளைகள் வெவ்வேறு கால அரசியல் பொருளாதார வெவ்வேறு கால அரசியல் பொருளாதார மற்றது சமூக கலாச்சார இரண்டையுமே சேர்த்துக்கொள்ளேன். சமூக கலாச்சார தகவலை அறியலாம், விடயங்களை அறியலாம். எப்படி சரி பிள்ளைகள்? நீங்க அது வெவ்வேறு கால அரசியல் பொருளாதார சமூக கலாச்சார எப்படி நீங்க விரும்பின மாதிரி எழுதலாம். விடயங்களை அறியலாம் அல்லது தகவல்களை அறியலாம். எப்படி சரி பிள்ளைகள்? நான் தகவல்களை அறிய முடியும். ரைட், ஓகே. அறிய முடியும். ரைட், ஓகே. இந்த 2 விடயத்தையும் எக்ஸாம்ல சேர்த்து எழுத பாருங்க, சிறப்பா இருக்கும். ரைட். 3வது விடயம் என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு நூலில் கூறப்பட்டுள்ள
மீட் பண்ணிடுங்க. ஒரு நூலில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் அல்லது விடயங்கள். ஒரு நூலில் கூறப்பட்டுள்ள தகவல்கள், பிள்ளைகள் தகவல்கள் அல்லது விடயங்கள் ஏதாவது ஒன்று போடுங்க. ஒரு நூலில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் இன்னொரு நூல் மூலம், இன்னொரு நூல், இன்னொரு நூல் அல்லது மற்றும் ஒரு நூல், எப்படி சரி நீங்கள் எழுதலாம். இன்னொரு நூல் மூலம், இன்னொரு நூல் மூலம் ஒரு நூலில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் இன்னொரு நூல் மூலம் உறுதிப்படுத்த முடியும். உறுதிப்படுத்த முடியும். பிள்ளைகள் இவ்வாறுதான் எழுதணும் என்றில்ல. நான் சொல்றேன் மீண்டும், ஒரு நூல்ல சொல்லப்பட்ட விடயத்தை இன்னொரு நூல்ல உறுதிப்படுத்திடும். இன்னொரு நூலில் சொல்வதனால் நம்பகத்தன்மை அதிகம், உண்மைத்தன்மை அதிகம். இவ்வாறான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. சிதனை பிரச்சனையும் இல்லை. அதே போல பிள்ளைகள், ஒரு நாட்டின் இலங்கை அல்லது ஏதாவது ஒரு நாட்டின், இலங்கையை தான் நாங்க எடுக்கணும், ஒரு நாட்டின் வெளிநாட்டு உறவு பற்றி அறிய முடியும். ஒரு நாட்டின் வெளிநாட்டு உறவுகள் என்று போடுவோம். உறவுகள் பற்றி அறிய முடியும். ரைட், ஓகே. எழுதி கொள்ளுங்க இப்ப, அல்லது நீங்க பிறகு எழுதுவதா இருந்தால், இத மீண்டும் சொல்றேன் பிள்ளைகள், பார்த்துக் கொள்ளுங்க. இதுல சரியா பிள்ளைகள்? அப்ப நீங்க இதுல சொல்ற விஷயத்தை நீங்க கொஞ்சம் மீண்டும் என்னட்டு கேளுங்க. இலக்கிய மூலாதாரத்தினுடைய பயன் படிக்கிறது நல்லா தெளிவா விளங்கிக்கொள்ளணும். இலக்கிய மூலாதாரத்துல பயன், முதலாவது காலங்களை ஒழுங்குமுறையில ஓடலாம் அறிஞ்சுக்கொள்ளலாம். ரெண்டாவது வெவ்வேறு கால அரசியல், பொருளாதார, சமூக கலாச்சார விஷயத்தை அறியலாம். மூன்றாவது விடயம் பிள்ளைகள், ஒரு நூல்ல கூறப்பட்டது மற்றும் ஒரு நூலிலும் கூறப்படுவதனால உண்மைத்தன்மை அல்லது நம்பகத்தன்மை அல்லது உறுதிப்படுத்தல் சிதனை உறுதிப்படுத்தப்படுகின்றது. உண்மை, இது ஒரு விஷயம் உண்மை. உதாரணமாக தீபாம்சத்துல பண்டுகாவேன் தான் இலங்கையினுடைய முதலாவது மன்னன். பண்டுகாவேன் தான் இலங்கையினுடைய முதலாவது குலமான பசவு குலத்தை காட்டினான்னு சொல்லுது. உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். அதே போல பிள்ளைகள், அதே போல மகாம்சமும் சொல்லுது. ஆகவே உண்மை குலமும் இருக்கு. இன்றைக்கு தொல்பொருள் மூலாதாரமான குலமும் குலத்தையும் நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். பிள்ளைகள், ஒரு நூல்ல சொல்லப்பட்ட விடயம் இன்னொரு நூல்ல அல்லது மற்றொரு நூல்ல சொல்றதுனால உறுதிப்படுத்தல், உண்மைத்தன்மை இருக்குதானே? அதுதான் மூணாவது விடயம். இது ஒரு இலக்கியத்தினுடைய பயன். மூன்றாவது விஷயம். நாலாவது விடயம் பிள்ளைகள், வெளிநாட்டு உறவு பற்றி அறியலாம். வெளிநாட்டு உறவுகள் பற்றி அறியலாம் என்றதுக்கு விளக்கம் எழுதுறேன்டா. எப்படி இலங்கை இந்தியா, உரோம், பாரசீகம், இந்தியா, சீனா, உரோம், பாரசீகம் போன்ற நாடுகளோட வர்த்தக உறவு இருக்கிறாங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வெளிநாட்டு நாணயங்கள் நாங்க படிச்சு தருவோம். இந்திய நாணயம், சீன நாணயம், உரோம் நாணயம். இந்த விடயங்களை வச்சு நாங்க கொடுக்கலாம். சிதனை பிள்ளைகள், பிள்ளைகள் ஒரு நாட்டினுடைய வெளிநாட்டு உறவுகளை அறிவதற்கும் இந்த இலக்கியங்கள் உதவுகிறது. இந்த விடயத்தை நீங்க எழுதி கொள்ளுங்க. அதாவது விலங்கல் சொன்னா கேளுங்க பிள்ளைகள், மியூட் பண்ணி கொள்ளுங்க. சிதனை ரைட், ஓகே. எழுதி கொள்ளுங்க அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக் கொள்ளுங்க. அவ்வளவுதான். சரிதானே? நான் அடுத்த கேள்விக்கு நான் போகிறேன். ரைட், ஓகே. 15வது கேள்விக்கு வாங்க பிள்ளைகள். இலங்கையினுடைய தனித்துவத்தை எடுத்துக்காட்டும் தொல்பொருள் மூலாதாரம். இந்த கேள்வியை கொஞ்சம் சின்ன திருத்தம் மட்டும் செஞ்சு கொள்ளுங்க. இலங்கையினுடைய தனித்துவத்தை எடுத்துக்காட்டும்
தொல்பொருள் மூலாதாரங்களின் வகைகள் என்று போட்டுக்கொள்வோம். சிதனே வகைகள், தொல்பொருள் மூலாதாரங்களின் வகைகள். சிதனே அப்போ தொல்பொருள் மூலாதாரனுடைய வகைகள் என்றால் பிள்ளைகள் முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள், ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. இலங்கையினுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டுவது இலக்கியமா தொல்பொருளா? முதலாவது விளங்கி வச்சுக் கொள்ளுங்க. இலங்கையினுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டுவது பிள்ளைகள் தொல்பொருள் மூலாதாரம் தான். இது பார்ட் 1ல 2 மார்க்ஸ் கூடிய கேள்வி. அப்ப இலங்கையினுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டுவது தொல்பொருள் மூலாதாரம். தொல்பொருள் மூலாதாரத்தினுடைய வகைகள் பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. எழுத்தாவணங்கள், எழுத்தாவணங்கள் மிகவும் இலகுவான கேள்வி உண்டு. சிதனே எழுத்தாவணங்கள் தொல்பொருள் மூலாதாரங்களுடைய வகைகளில் ஒன்று எழுத்தாவணங்கள். அதே போல பிள்ளைகள் நாணயங்கள், அதே போல சித்திரங்கள், சிதைவுகள் எழுதலாம். சிற்பங்கள் எழுதலாம். அதே போல செதுக்கல்கள். ரைட், விளங்கிக் கொள்ளுங்க. இலங்கையினுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டுவது தொல்பொருள் மூலாதாரம். அப்போ 15வது கேள்வியில ஒன்றுமில்ல. இலங்கையினுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டுவது தொல்பொருள் மூலாதாரம். முதலாவது அது அந்த தனித்துவம் என்று சொல்வது பிள்ளைகள் இலங்கையினுடைய இலங்கையினுடைய மதிப்பு உள்ளது இலக்கியத்தில் அல்ல, தொல்பொருள்ல தான் இருக்கு. சீகிரியா அல்லது குளங்கள் அல்லது கட்டிடங்கள், வைத்தியசாலைகள், அரச மாளிகைகள், இவ்வாறான தொல்பொருள் மூலாதாரங்கள் தான் இலங்கையினுடைய மதிப்பு, தனித்துவம், சிறப்பு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கையினுடைய தனித்துவத்தை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களையும் யுனெஸ்கோ நிறுவனம் செலவழித்துக் கொண்டு வருது. ஆகவே இலங்கையினுடைய தனித்துவம் தொல்பொருள்ல தான் இருக்கு. இலங்கை நாணயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாணயங்களையும் கூட மியூசியத்துல பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. ஆகவே இந்த தனித்துவத்தை எடுத்து காட்டக்கூடிய தொல்பொருள் மூலாதாரங்கள் எவை என்று கேள்வி வரல. தொல்பொருள் ரைட், ஓகே. தொல்பொருள் மூலாதாரங்களுடைய வகைகள் எவை என்றுதான் கேட்டு வருது. முதலாவது பிள்ளைகள் எழுத்தாவணம் கட்டாயம் எழுதணும். எழுத்தாவணங்கள், நாணயங்கள், சித்திரங்கள், சிற்பங்கள், செதுக்கல்கள் எழுதிட்டு போகலாம். சிதனை பிள்ளைகள். ஆகவே 15வது வினா சரி. இதுல நாங்க எழுத்தாவணம் என்றால் என்ன என்றதை நாங்க இப்ப படிக்க போறோம். சிதனை எழுத்தாவணம் என்றால் என்ன? ரைட், ஓகே. அதனை சொல்லுங்க. 15வது கேள்வி ஓகே தானே? ரைட். 16வது வினாவுக்கு நான் போறேன். பிள்ளைகள் இதை நான் எழுதினதை டிலீட் பண்றேனே. ரைட், ஓகே. நோட்ஸில் இல்லை என்றார்கள், கேளுங்க, நான் தர பார்க்கிறேன். ரைட், ஓகே. 16வது கேள்விக்கு நான் போறேன். பிள்ளைகள் எழுத்து ஆவணங்கள் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன், கேட்டுக்கொள்ளுங்க. எழுத்து ஆவணங்கள் முதலாவது பிள்ளைகள் எழுத்து ஆவணங்கள் நாங்கள் எடுப்போம். அதனால கேட்டுக்கொள்ளுங்க. எழுத்து ஆவணங்கள் எழுதி கொள்ளுங்க. முதலாவது எழுதுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். எழுத்தாவணங்களை சொல்வது முதலாவது சொல்வது கல்வெட்டு பிள்ளைகள் எழுத்தாவணம். உதாரணமாக பிள்ளைகள் நாங்க புத்தகத்தில் பேப்பர்ல எழுதினால் புத்தகம் என்று சொல்றோம். ஏதாவது இப்ப நாங்க எழுதினால் அது எழுத்தாவணம். புத்தகத்தில் பேப்பர்ல எழுதினால் அது புத்தகம் என்று சொல்றோம். பேப்பர் தவிர, புத்தகம் தவிர வேறு ஏதாவது ஒன்றுல நீங்க எழுதினால், மரப்பலகையா இருக்கலாம், களிமண்ணா இருக்கலாம், சுவரா இருக்கலாம், பொன்தகடா இருக்கலாம், இரும்பா இருக்கலாம், கல்வெட்டா இருக்கலாம், கருங்கல்லா இருக்கலாம், எதுல எழுதினாலும் அது எழுத்தாவணம். அதான் நீங்க விளங்கணும். பிள்ளைகள்
இப்ப நாங்க எழுத்து ஆவணம் என்றால் என்ன? இப்ப புத்தகம் தவிர வேற எங்கெங்க எல்லாம் முற்கால மன்னர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க தகவல்களை ஆஹ் எதிர்காலத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக வேண்டி வரலாற்றை இளைஞருடைய வரலாற்றை எதிர்கால சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி எங்கெங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க என்ற விஷயத்தை தான் நாங்க படிக்க போறோம். அதுதான் எழுத்தாவணம். அதுல பாருங்க விளையில் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு சம்பந்தமாக இலங்கையிலே மிக நீளமான கல்வெட்டு பொறித்த மன்னன் நிசங்கம் அல்ல நிசங்கம் அல்ல நிசங்கம் அல்லன். சரி பிள்ளைகள் சரியா எழுதி கொள்ளுங்க. நிசங்க மல்லன். இவருடைய கல்வெட்டு பிள்ளைகள் கல்பொத்த கல்வெட்டு. இதான் உதாரணம். கல்பொத்த கல்வெட்டு உடைய டியூப்ல வந்து முன் பேஜில் நீங்க பார்க்கலாம். இலங்கையிலேயே மிகவும் நீளமான மிகப்பெரிய கல்வெட்டு கல்பொத்த கல்வெட்டு நிசங்கமலனுடையது. கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிசங்கமலனுடைய கல்பொத்த கல்வெட்டு தானே நிசங்கமலனுடைய கல்பொத்த கல்வெட்டு. அப்ப கல்லு பொத்த இது உங்களுக்கு தெரியும் புலனறுவையில காணப்படுது. இது வந்து கல்வெட்டுக்கு உதாரணம். இரண்டாவது பிள்ளைகள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இன்னொரு விடையை சொல்லித்தாரன். பொன்தகடு பொன் அதாவது பொன் தகடுல வந்து எழுதி வச்சுக்கிறாங்க என்னோட மன்னர்கள். இந்த பொன் தகடுல எழுதின மன்னன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் வசவன். வசவன் வசவன். இவருடைய அந்த பொன் தகடு எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தால் இலங்கையில வானாவில வசவன் வானாவில வரக்கூடிய வள்ளிபுரத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே அந்த பொன்தகடுக்கு பேர் வள்ளிபுர பொற்சாசனம். வள்ளிபுர பொற்சாசனம் விளங்கிக் கொள்ளுங்க. அதே போல பிள்ளைகள் இன்னொரு செப்புத்தகடு ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. செப்புத்தகடு. இந்த செப்புத்தகடு செப்பு தகடு எழுதப்பட்டிருப்பது என்று பார்ப்போம். செப்புத்தகடு. செப்புத்தகடுல வந்து பிள்ளைகள் யாருடைய வரலாறு பற்றி பேசப்பட்டதுன்னு பார்த்தால் ஒன்னாம் விஜய பாகு. முதலாம் விஜயபாகு மன்னன் திருப்பராயத்துல கீர்த்தி என்று அழைக்கப்பட்டானாம். இவன் சின்ன வயதுல பட்ட கஷ்டங்களை எல்லாம் தனது செப்புத்தகடுல பேசியிருக்கிறானாம். இந்த செப்புத்தகடு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது என்று பார்த்தால் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. செப்புத்தகடு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்தால் இலங்கையினுடைய தென் மாகாணம் மாத்திரை பிரதேசத்துல பனாகடுவ பனாகடுவ என்ற ஒரு வயல் நிலத்துல பனாகடுவ வயல் நிலத்துல ஒரு விவசாயி வயலை உழவுகின்ற பொழுது அவனுடைய கலப்பையில தான் இந்த இந்த செப்பு தகடு மாட்டிக்கொள்ளுது. 1992ஆம் ஆண்டு 1992 ஒரு விவசாயினுடைய கலப்பையில தான் இது மாட்டிக்கொள்ளுது. ஆகவே இந்த செப்பு தகடு மாட்டிக்கொண்டதுனாலதான் இது முதலாம் விஜயபாகு மன்னனுடைய தகவல் பற்றி பேசியதாக நாங்க இன்றைக்கு அறிஞ்சு கொள்றோம். உறுதிப்படுத்து மகாத்மா சொன்ன விஷயத்த உறுதிப்படுத்து. பனாகடுவ செப்பு தகடுன்னு சொல்லலாம் அல்லது செப்பு சாசனம் என்று சொல்லலாம். இத்தனை பிள்ளைகள். ஆகவே மறந்துடவானா இந்த 3 பேரையும் மறந்துடவானா. எக்ஸாம்ல கட்டாயம் கேட்பாங்க. ரைட். இந்த 3 பேரும். அதே போல பிள்ளைகள் இன்னும் சில எழுத்தாவணங்கள் சொல்லித்தர போறேன். சுவர்ல எழுதினது யார் உங்களுக்கு தெரியும். காசியப்பன். முதலாம் காசியப்பன். முதலாம் காசியப்பன் பிள்ளைகள் சீகிரிய கிருக்கல் கவிதைகள் எழுதி வச்சுக்கிறாரு. அந்த சீகிரிய கிருக்கல் கவிதைகள் கண்ணாடி சுவர் என்று சொல்லக்கூடியது பளிங்கு சுவர் அல்லது கண்ணாடி சுவர் சீகிரிய கிருக்கல் கவிதைகள். உங்களுக்கு ஒன்னாம் காசியப்பன்ன்றது உங்களுக்கு தெரியும். சீகிரியாவில் கண்ணாடி சுவர் பளிங்கு சுவர்ல சீக்கிரிய கிருக்கல் கவிதைகள். இது என்னால் எழுதப்பட்டது என்று சொல்லி ஒரு பாதையில எழுதி வச்சுக்கிறாரு சீக்கிரிய கிருக்கல் கவிதைகள். அதே போல பிள்ளைகள் சில மன்னர்கள் வந்து மரப்பலகையில எழுதி வச்சுக்கிறாங்க. மரப்பலகையில் எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த மரப்பலகையில எழுதி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் மன்னன் உங்களுக்கு தேவை என்றால் அது எங்களுக்கு தேவைப்படாது. இதுக்கு உதாரணம் வந்து சொல்ற பிள்ளைகள் அம்பக்க தேவாலயம் சர்வதேச ரீதியில் மரச்செதுக்களில் பிரசித்தி பெற்ற தேவாலயம் அம்பக்க தேவாலயம். அம்பக்க அல்லது எம்பக்க ஆனா அல்லது ஏனான்னு கூடலாம். மன்னன் வந்து எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நான் உங்களுக்கு பக்கத்துல போட்டு வைக்கிறேன். அதுல எழுதல நான் 3ஆம் விக்ரம பாகு மன்னன். ஏனென்றா எங்களுக்கு சிலபஸ்ல தந்தில்லை.
அதனால நான் உங்களுக்கு மேலதிகமா தரேன். மரப்பலகை சர்வதேச ரீதியில் பிரபல்யம் பெற்ற மரப்பலகை, மூன்றாம் விக்கிரபாகமனுடையது, அம்பக்க தேவாலயம். அதே மாதிரி பிள்ளைகள் சில மன்னர்கள் களிமண்ணில் எழுதி வச்சுக்கிறாங்க, யாரு மன்னன் என்று தேவைப்படாது. சில மன்னர்கள் பாத்திரங்களில் எழுதி வச்சுக்கிறாங்க இலங்கையினுடைய வரலாறு. ஆகவே இதெல்லாம் இலங்கையினுடைய வரலாறு பற்றி பேசுகின்றது. களிமண்ணுக்கு உதாரணம் நாங்க எழுத தேவையில்லை, இருந்தாலும் விரும்பினால் செங்கல், களிமண்ணால் செய்யப்பட்ட செங்கல், ஆமா ஓடு, செங்கல் ஆமா ஓடுகளில் எழுதப்பட்டது என்று விரும்பினால் நீங்க எழுதி வச்சுக்கொள்ளலாம், அல்லது தேவையில்லை, நான் அவங்களுக்கு தேவை வேண்டாம், அதையும் எழுதி விடுறேன். சரிதானே? எழுதி விடுறேன். சரியா? செங்கல், 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 ஆமா ஓடுகளில் எழுதியவை, சரியான பிள்ளைகள் எழுதியவை. அதே போல பாத்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது, பாத்திரம் என்றால் உங்களுக்கு தெரியும் மட்பாண்டம், மட்பாண்டம் பாத்திரத்தில், இல்லாட்டி பாத்திரத்தில் எழுதியவை என்றாலும் சரிதான், பாத்திரத்தில் எழுதியவை. இதே பிள்ளைகள் ரைட், பாத்திரத்தில் எழுதியவை. இதெல்லாம் மிச்சம் வளர்த்தி கொள்ள வேணாம். எங்களுக்கு பார்ட் 1ல கேட்கிறது, பார்ட் 1ல கேட்கிறது இந்த 3 பேரையும் தான் கேட்பாங்க. இந்த 3 விஷயமும் கிளியர் இல்லாட்டி நாங்க எக்ஸாம்ல எடுக்கலாம். கல்வெட்டு நிசங்கமல்லனுடைய கல்புத்த கல்வெட்டு, பொன்தகடு பசவனுடைய வள்ளிபுர பொற்சாசனம், செப்புத்தகடு முதலாம் விஜயபாகமன்னனுடைய பனாகடுவ செப்பு சாசனம். இந்த 3 விஷயங்களும் தெளிவா இருந்தால் நாங்க இன்ஷால்லா எக்ஸாம்ல தேர்வுக்கு. ஓகேவா? இரவு பிள்ளைகள், இதுல உங்களுக்கு பாருங்க, கல்வெட்டு நிசங்கமல்லன் கல்புத்த கல்வெட்டு, கல்லு புத்தகம், கல் பொத்த வசவன் வள்ளி வானா வானா மறந்துட வானம், வசவன் வள்ளி வானா வானா. வள்ளிபுரம் என்றது யாழ்ப்பாணத்துல ஒரு பிரதேசம், அங்குதான் இந்த பொற்சாசனம் தங்கத்தகடு கிடைக்கப்பட்டது. பனாகடுவு என்று சொன்ன நான் உங்களுக்கு பனாகடுவை பற்றி நிறைய கதைகளும் சொல்லப்படுது. பனாகடுவுன்றது இலங்கையில தென் மாகாணத்துல மாத்திரையில இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அங்கு விவசாயி நிலத்தை உழவுகின்ற பொழுது அந்த அவருடைய கடப்பையில இந்த செப்பு தகடு ஒன்று மாட்டிக்கொள்ளுது. ஆகவே அவருடைய நண்பர்கிட்ட அவர் சொல்றாரு, இப்படி ஒரு செப்பு தகடு ஒன்று மாட்டிக்கிறது, இதை நான் கொடுத்திருந்தால் சல்லி எடுத்து சல்லி ஆக்கி கொள்ளலாம் என்று. ஆனால் அவருடைய நண்பன் சொல்றான், இது உனக்கு சதி செஞ்சிருக்கிறாங்க, யாராவது உனக்கு சூனியம் செஞ்சிருக்கலாம், பக்கத்து வீட்டு காணிக்காரன், உனக்கு விளைச்சல் அதிகம் வரதானே அப்படின்னு சொல்லவும் அவன் அதை கொண்டே போலீஸ்ல கொடுக்குறான். போலீஸ்ல கொடுத்ததுக்கு பிறகு அது பாலி மொழியில் எழுதப்பட்டிருந்ததுனால அதை அந்த தேரர்கள் சாமிமார்களை கொண்டு அதை வாசிக்கிறாங்க. வாசிச்சு பார்த்தால் முதலாம் விஜயபாகு சிறுபராயத்தில் கீர்த்தி என்று அழைக்கப்பட்டதாகவும், இவருக்கும் இவரது குடும்பத்திற்கும் சோழர்கள் ஆக்கிரமித்ததுனால பாதுகாப்பு இல்லாத பட்சத்துல சித்தாரம்பி புத்தநாயக் என்ற பிரபு படைத்தளபதி தண்டநாயக் இவங்க பாதுகாப்பு வழங்கினதாகவும், பின்னர் இவர் புலனறுவை தலைநகரமாக்கி சோழராட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சு புலனறுவை தலைநகரமாக்கி இந்த சித்தாரம்பி புத்துநாயக்காவுக்கு நன்றி கடனாக பரிசுகளை வழங்கியதாகவும் தகவல் பேசியிருக்கின்றது. ஆகவே மகாங்கத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இதுல சொல்லப்பட்டதுனால இந்த பனாகடுவ செப்பு தகட இன்றும் பத்திரமா தொல்பொருள் ஆய்வு நிலையத்துல மியூசியத்துல வச்சுக்கிறாங்க. சிதனை பிள்ளைகள். ஆகவே இந்த ஆதாரம் கிடைக்கப்பட்டது இலங்கையினுடைய வரலாற்றுக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. சிதனை பிள்ளைகள், இந்த விடயங்களை கட்டாயம் நீங்க மைண்ட்ல எடுத்து வச்சுக்கொள்ளணும். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம், எழுதாதவங்க எழுதி கொள்ளுங்க. ஏதாவது எழுத்து பிள்ளைகள் கிளியர் இல்லாட்டி கேளுங்க பிள்ளைகள். சரிதானே? எழுத்து கிளியர் இல்லாட்டி கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? குயிக்கா எழுதி கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப எழுத்தாவணம் என்று சொன்னால் என்னன்றது உங்களுக்கு கிளியரா விளங்கிருக்கும். புத்தகம் தவிர்ந்த இலக்கியங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் எழுதுவது. இலக்கியம் தவிர்ந்த வேறு ஏதாவது ஒன்றில் எழுதப்பட்டால் அது எழுத்தாவணம். கல்வெட்டுகள், கல்வெட்டுகள்
எடுக்கலாம். அதே போல பொன் தகடு, செப்பு தகடு, சுவர். ரைட், ஓகே. இப்ப பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு வாங்க. 17வது வினா. சாசனம் என்றால் என்ன? சாசனம் என்றதும் பிள்ளைகள் எழுத்தாவணம் தான். அதை நீங்க விளங்கி வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து சாசனம் என்றால் என்ன என்று கேட்டால், சாசனம் என்று சொல்றது பிள்ளைகள் எழுத்தாவணம். அப்ப அதுக்கு விடை வந்து எழுத்தாவணம் தான் என்று கொடுக்க முடியாது. நாங்க அந்த 2 மார்க்ஸை நாங்க பெற்றுக் கொள்ள மாட்டோம். சாசனம் என்று சொன்னால் என்ன என்ற வினாவுக்கு நாங்க விடை கொடுக்கின்ற பொழுது, கருங்கல், பொன்தகடு, செப்பு தகடு, சுவர், மரப்பலகை, விரும்பினதை எழுதலாம். இந்த சொல்லப்படுகிற எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். போன்றவற்றில் எழுதப்பட்டவை சாசனம் எனப்படும். பிள்ளைகள், இங்கு கருங்கல் என்று சொல்வது கல்வெட்டுகளாகும். பிள்ளைகள், கருங்கல் தான் கல்வெட்டு. கருங்கல்ல நீங்க வந்து இன்றைக்கு போயிட்டு உங்களோட பெயர்களை எழுதினீங்கண்டா, ஏதாவது ஒரு தகவலை எழுதினீங்கண்டா, அதுக்கு பேர் கல்வெட்டு. அப்ப கருங்கல்ல எழுதினால் அது கல்வெட்டா மாறும். அப்ப நாங்க சாசனம் என்று சொன்னால் என்ன என்ற கேள்விக்கு நாங்க எழுதுறது பிள்ளைகள் எப்படி என்றா, கல்வெட்டு என்று எழுதலாம், அல்லது நாங்க கருங்கல் என்றும் எழுதலாம். கருங்கல், பொன்தகடு, செப்பு தகடு, மரப்பலகை, விரும்பினால் உங்களுக்கு விரும்பினதை நீங்க எழுதலாம். போன்றவற்றில் எழுதப்பட்டவை சாசனம் எனப்படும். இங்கு கருங்கல் என்று சொல்லப்படுவது கல்வெட்டாகும். உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். கல்வெட்டுக்கு உதாரணம் நிசங்கமெல்லமனுடைய கல்பொத்த கல்வெட்டாகும். பொன்தகடுக்கு உதாரணம் வசவனுடைய வள்ளிபுர பொற்சாசனம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பொந்த செப்பு 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 சாசனம் அல்லது செப்பு தகடுனும் சொல்லலாம், அல்லது செப்பு சாசனம் என்று சொல்லலாம். செப்பு சாசனத்துக்கு உதாரணம் முதலாம் விஜயபாகமனுடைய பணாகடுவ செப்பு சாசனமாகும் என்று நீங்க உதாரணத்தையும் எழுதிட்டு போகலாம். ஆகவே 17வது வினாவுக்கு உங்களுக்கு விடை எழுதலாம். நான் எழுதுறேன், பாருங்க. இதனை பிள்ளைகள் 17வது கேள்விக்கு விடை எழுத பாருங்க. இத அழிச்சு கொள்றேனே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க குயிக்கா. ரைட், ஓகே. 17வது வினா. சாசனம் என்றால் என்ன? மிகவும் இலகுவான கேள்வி பிள்ளைகள். சாசனம் என்றால் என்ன எழுதுறேன் பாருங்க. கருங்கல், 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 கருங்கலா கருங்கல், பொன்தகடு, பொன்தகடு, செப்பு தகடு, செப்பு தகடு, இவ்வளவு போதும். விரும்பினாலும் எழுதுறேன். சுவர், சிதனை சுவர், வேணுமென்றால் மரப்பலகையும் எழுதுங்க. சிதனை மரப்பலகை. நீங்க எல்லாமே எழுதணும் வேண்டி இல்ல. கருங்கல், பொன் தகடு, செப்பு தகடு 3ஐயும் எழுதினாலும் பிரச்சனை இல்ல. மரப்பலகை என்பவற்றில் 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 எழுதி வைக்கப்பட்டவை அல்லது எழுதப்பட்டவை என்பவற்றில் எழுதப்பட்டவை என்பவற்றில் எழுதப்பட்டவை சாசனம் எனப்படும். சாசனம் எனப்படும். சாசனம் எனப்படும். பிள்ளைகளப்ப சாசனம் என்று சொன்னால் எழுத்தாவணம் தான். எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. சாசனம் என்றது எழுத்தாவணம் தான். சரி பிள்ளைகள், எழுத்தாவணம் தான் சாசனம். மேலுக்கு நாங்க ஃபுல்லாவே படிச்சுக்கிறோம். பிறகு நாங்க எக்ஸாம்ல வந்து இந்த கேள்வி ஏன் தாரேன்டா, நான் மேலுக்கு எழுத்தாவணம் சாசனம் எல்லாம் படிச்சு தந்துட்டேன். எக்ஸாம்ல வந்து சாசனம் என்றால் என்ன என்று கேட்டால் நாங்க படிக்கல அப்படின்னு சொன்னாலே எப்படி இருக்கும் தானே? மீண்டும் தொடர்ச்சியா பாருங்க. கருங்கல்லில் 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 எழுதியவை. இப்படி நீங்க கருங்கல்லில எழுதினீங்கண்டா அது சொல்றது கல்வெட்டு. கருங்கல்லில் எழுதியவை கல்வெட்டு ஆகும். கருங்கல் எழுதினால் கல்வெட்டு ஆகும். இப்ப பிள்ளைகள் இதற்கு உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். உதாரணம் மேலுக்கு இருக்கு. நான் ஒரு உதாரணத்தை எடுக்கிறேன். இதற்கு இதற்கு சிறந்த உதாரணம். பிள்ளைகள் மேலுக்கு இருக்கிற எல்லாமே எக்ஸாம்பிள் தான். நீங்க விரும்பினதை எழுதிட்டு போங்க. நான் ஒரு உதாரணத்தை தாரேன். இதற்கு சிறந்த உதாரணம். நீங்க பிள்ளைகள் மார்க்ஸ் 2 மார்க்ஸ் என்று கேட்டால் மிச்சம் எழுதிட வேணாம். நான் சொல்லித்தர விஷயத்த மட்டும் எழுதினால் போதும்.
ஒரு 5 மார்க்ஸுக்கு 6 மார்க்ஸுக்கு கண்டால் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் எழுதலாம். இதற்கு சிறந்த உதாரணம் நிசங்கமல்லனின் 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 கல்பொத்த கல்வெட்டாகும். இதனை பிள்ளைகள் கல்பொத்த கல்வெட்டாகும். ரைட், ஓகே. கஷ்டப்பட்டு எழுதுகிறேன், கொஞ்சம் குயிக்கா எழுதி கொள்ளுங்க. கல்வெட்டாகும். சரி, ஓகே. முன்னைய காலத்துல மனிதர்கள் வந்து கல்வெட்டுல எல்லாம் எழுதிக்கிறாங்க. நாங்க பேனையால் எழுதுறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சரிதானே? கல்வெட்டுக்களே எழுதிட்டு போய்த்தான் என்னோட முன்னோர். என்னோட முன்னோர் வந்து கல்வெட்டுக்களே எழுதிட்டு போய்த்தாங்க. பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. சரியா? ஒரு நிமிடம் டைம் தரேன்னு எழுதி கொள்ளுங்க. சரி, பிடி பண்ண போயிடுமா? சார், சொல்லுங்க. இல்லையா அது? இதுல பிடிஎஃப் பண்ண போயிடுமா? ஓகே, ஓகே. நீங்க எனக்கு என்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிடிஎஃப் தரேன். சரிதானே? ஓகே, நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிடிஎஃப் தரேன், நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துக் கொள்ளுங்க. சரியா? ஓகே சார். ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு வரும் பிள்ளைகள், மீட் பண்ணிக்கொள்ளுங்க ராஜா. ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு வாங்க. இந்த டியூட நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட், ஓகே. இப்ப பாருங்க, 18வது கேள்விக்கு வாங்க. இதை நான் அழிக்கிறேனே. சரியா? நோட்ஸ் தேவைன்னா நீங்க பிறகு கேளுங்க. ரெடி? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க குயிக்கா. ரைட், ஓகே. 18வது வினாக்கு வாங்க, புராதன சிதைவுகள். 18வது வினாக்கு வாங்க, புராதன சிதைவுகள். இப்ப உதாரணமாக எக்ஸாம்ல வருது புராதன சிதைவுகள் என்றால் என்ன? நாங்க எவ்வளவு விஷயங்களை படிச்சுட்டு போறோம். எக்ஸாம்ல கேட்டுதான் புராதன சிதைவுகள் என்ன எங்களுக்கு தெரியாது. என்ன எழுதிடுமா? நம்ம புராதன சிதைவுகள் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால், புராதன சிதைவுகள் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் நாங்க யோசிப்போம், புராதன சிதைவுகள் எப்படி எழுதுறது என்று. அதுக்கு நாங்க எழுதுறது எப்படின்னா பிள்ளைகள், இலங்கையினுடைய வரலாறு, இலங்கையினுடைய வரலாறு தான் நாங்க படிக்கிறோம். இலங்கையினுடைய வரலாற்றை அறிந்து கொள்றதுக்கு உதவும் சிறந்த மூலாதாரம் சிதைவுகளா. பாருங்க, ஈஸியா எடுக்கிறது. இலங்கையினுடைய வரலாறு அறிந்து கொள்ள உதவும் சிறந்த மூலாதாரம், சிறந்த ஆதாரம் சிதைவுகள் ஆகும். எங்களோட முன்னோருடைய கலையாற்றல் என்று சொல்லுகின்ற பொழுது சித்திரம், சிற்பம் பார்க்கிறோம் தானே. சில சிதைவுகள் உடைஞ்சு போய் தானே இருக்கு. கலையாற்றல். அதே போல கட்டிட கலையாற்றல், கட்டிடங்கள் உடைந்து போன அரச மாளிகை கட்டிடங்களை நாங்க பார்க்கலாம். அதெல்லாம் சிதைவுகள் தானே. அப்ப கட்டிட கலையாற்றல், தொழில்நுட்ப அறிவு, சில குளங்கள் கால்வாய்கள் உடைந்து போனதில் இருக்கின்றது. ஆகவே தொழில்நுட்ப அறிவு கட்டிடங்களும் வருமே. கட்டிட கலையாற்றல், கட்டிட கலையாற்றல், தொழில்நுட்ப அறிவு, நீர் முகாமைத்துவம் சொல்லுகின்ற பொழுது நீரை பாதுகாக்க, நீரை சேகரித்து வைத்துக் கொள்றதுக்கு மனிதன் வைத்துக் கொண்ட திட்டங்கள் எல்லாம் நீர் முகாமைத்துவம் தான். அதுவா உதாரணமாக குளம் கால்வாய் மட்டுமல்ல, நீர் பூங்காவா இருக்கலாம், அல்லது பொய்கை, குட்டம் பொய்கைகளா இருக்கலாம், பொய்கை தடாகமா இருக்கலாம். ஆகவே நீர் முகாமைத்துவம். அதே போல சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக மேற்கொண்ட திட்டமா இருக்கலாம்.
இதனுடைய சிதைவுகளை நாங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் வச்சு எழுதினால் எங்களுக்கு இந்த ஃபுல் மார்க்ஸ் நாங்கள் எடுக்கலாம். ஆகவே எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள். 18வது வினா. என்ன சொல்லியிருந்தேன்? இலங்கையின் அப்ப எக்ஸாம்ல எப்படி கேள்வி வரும்? நாங்க ஈஸியா எழுதுறது பாருங்க. இலங்கையின் வரலாற்றை அறிய உதவும் இலங்கையின் வரலாற்றை அறிய உதவும் சிறந்த மூலாதாரம். இலங்கையின் வரலாற்றை அறிய உதவும் சிறந்த மூலாதாரம். பிள்ளைகள், இலங்கையின் வரலாற்றை அறிய உதவும் சிறந்த சொல்ல எழுதுங்க. சிறந்த மூலாதாரம் சிதைவுகளாகும். சரியா? சிதைவுகளாகும். ரைட், ஓகே. வேற என்ன சொன்ன பிள்ளைகள்? இன்னொரு விடயம் சொன்னேன், இதுல சேர்த்துக்கொள்ள எழுதுங்க. முற்கால மக்களின் இது ஒரு அடைமொழி. முற்கால மக்களின் சரியா கலையாற்றல். முற்கால மக்களின் கலையாற்றல். அதே போல கட்டிட அல்லது கட்டட கலையாற்றல். இது கட்டடங்கள கலையாற்றலை பத்தி பேசப்படுகிறது. கட்டிட கலையாற்றல். அதே போல பிள்ளைகள் தொழில்நுட்ப அறிவு. நான் ஒரு 5 விடயங்கள் தாரேன். அப்பதான் நீங்க ஒரு 2-3 விஷயம் பார்த்து எழுதுவீங்க. கலையாற்றல், கட்டிட கலையாற்றலை தந்தா அது 2ஐயும் எழுதிடுவீங்க. பிரச்சனை இல்லை, 2 எழுதினாலும் எங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கலாம். நான் ஒரு 3-4 விடயங்கள் தாரேன் பிள்ளைகள். சரியா? நீர் முகாமைத்துவம் என்றது நீரை சேமிச்சு வைக்கிறதுக்கு என்னோட முன்னோர் மேற்கொண்ட திட்டம் எல்லாம் நீர் முகாமைத்துவம். அதுல குளம், கால்வாய் மட்டும் வராது, பொய்கைகளும் வரும். குட்டம், பொய்கை அப்படி இருக்குதானே. வேற பிள்ளைகள் சுற்றாடல் பாதுகாப்பு. சரியா? ரைட். சுற்றாடல் பாதுகாப்பு போன்ற லைன் முடிஞ்சு நான் முடிச்சோன்னா சரி. போன்ற அறிவினை பெற உதவும். பிள்ளைகள் இந்த இவ்வாறு ஒரு வினா வந்துட்டால், புராதன சிதைவுகள் என்று வந்துட்டால் நாங்க மிச்சம் யோசிக்க தேவையில்லை. முற்கால மக்கள் இந்த விடயங்களை வச்சு நாங்கள் விடை கொடுக்க தெரிஞ்சா சரி. அப்ப இந்த கேள்விக்கு நாங்க கஷ்டப்பட தேவையில்லை. மிகவும் இலகுவாக நாங்க என்ன செய்யலாம், விட கொடுக்கலாம். ஓகேவா? இது விளங்கிட்டு தானே? இது விலங்கல்ல என்று சொல்றால் கேளுங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். 19, 20 இன்னைக்கு 20 வினாக்கள் வரையும் படிக்கணும் கட்டாயம். 20 கேள்வியோடு நாங்க முடிச்சு கொள்வோம். போய் எழுதி கொள்ளுங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோமே.
பிள்ளைகள் பாருங்க, 18வது கேள்வியை பாருங்க. மீண்டும் புராதன சிதைவுகள் பற்றி சொல்லியிருக்கிறேன். நீங்க எழுதிட்டீங்க நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தடவை நாங்க பார்த்துட்டு அடுத்த வினாவுக்கு நாங்க போவோம். 19வது வினாவையும் 20வது வினாவையும் நாங்க இன்றைக்கு பார்த்துட்டு நாங்க கிளாஸ முடிச்சு கொள்வோம். புராதன சிதைவுகள் என்னும் பொழுது நீங்க பயந்து கொள்ள தேவையில்ல. இலங்கையினுடைய வரலாற்றை அறிய உதவும் ஒரு சிறந்த மூலாதாரம் என்று எழுதிட்டு, முற்கால மக்களுடைய கலையாற்றல், கட்டிடக்கலையாற்றல், தொழில்நுட்பம் அறிய உதவும் என்று எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 விஷயத்தை சுட்டி காட்டி எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் எடுத்துடலாம். நான் 5 விடயங்கள் தந்திருக்கிறேன். என்றால் நான் சொல்லித்தரும் பொழுது உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரணும், நிறைய விடயம் சொல்லித்தரணும் என்பதற்காகத்தான் நான் சொல்லி தந்திருக்கிறேன். மற்றபடி நீங்க விடை எழுதும் பொழுது 1-2 விடயங்களை வச்சு எழுதினாலும் பிள்ளைகள் மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க பயப்பட வேணாம். இதுதானே பிள்ளைகள் அடுத்த வினாவுக்கு வரேன். இதை நான் அழிச்சிடுறேன். என்றா அடுத்த கேள்விக்கு நான் போக போறேன். 19வது கேள்வி பிள்ளைகள் சித்திரம், சிற்பம், செதுக்கல். சாரி, சித்திரம் என்றால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். சித்திரம் என்றால் இப்ப நீங்க சுவர்ல அல்லது உங்களோட பேப்பர்ல ஸ்கூல் ஆர்ட் சித்திர கோப்பிகள்ல நீங்க வரைவது, கடந்து நிறம் தீட்டுவது சித்திரம். செதுக்கல் என்று சொன்னால் பிள்ளைகள் கல்லுல செதுக்கணும் பிள்ளைகள். இப்ப சந்திர வட்டக்கல் அல்லது ஒரு புத்தர் சிலையை நாங்க இன்னைக்கு செதுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப சித்திரம் வேற, செதுக்கல் வேற. முதலாவது நாங்க அதை விளங்கி வச்சுக்கணும். சித்திரம் என்றது ஒரு விஷயம், செதுக்கல் என்றது ஒரு விடயம். அப்ப இந்த சித்திரம் செதுக்கல் பற்றி எக்ஸாம்ல கேட்கிறாங்க, அடிக்கடி கேட்கிறாங்க. இந்த சித்திரம் செதுக்கலும் பிள்ளைகள் எங்களோட முன்னோருடைய, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, சித்திரம் செதுக்கல் பிள்ளைகள் எமது முன்னோருடைய ஒரு உயிரோட்டமான சாட்சின்னு சொல்லணும். உதாரணமாக இன்றைக்கு நாங்க நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன், இன்றைக்கு நாங்க 2026ஆம் ஆண்டு இருக்கிறோம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி எங்கட சரி, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி எங்கட உமா அப்பா எப்படி இருந்திருப்பாங்கன்றது நாங்க போட்டோஸை பாக்குறோம். போட்டோஸை பார்த்து சொல்றோம், இப்படிதான் நாங்க ஆடை அணிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு 30, 40, 50 வருடங்களுக்கு முன்னாடி எங்களோட வீடுகளை, எங்களோட ஏரியாவை, எங்களோட சொந்தங்களை நாங்க போட்டோஸ்ல, வீடியோல பார்க்கின்ற பொழுது கலாச்சாரத்தை நாங்க அழகான முறையில அறிஞ்சு கொள்ளையிலுமே எல்லாம் போட்டோஸ், வீடியோஸ். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி, எங்களோட கலாச்சாரம் எவ்வாறு இருந்திருக்கும்? போட்டோஸ் இல்லதானே பிள்ளைகள். அப்போ சித்திரங்கள், செதுக்கல்கள் மூலமாகத்தான் எங்களுடைய கலாச்சாரம், புராதன கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள உதவுகின்றது. அப்போ கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டும் ஒரு உயிரோட்டமான சாட்சி, ஒரு உயிரோட்டம் பார்த்தால் எங்களுக்கு இந்த கலாச்சாரம் இவ்வாறுதான் இருந்திருக்கு, இவ்வாறுதான் ஆடை அணிஞ்சுக்கிறாங்க, இவ்வாறுதான் சமய வழிபாடுகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவ்விளைகள் ஒரு உயிரோட்டமான சாட்சி எது என்று கேட்டால் சித்திரம், சிற்பம். அவை மூல விடயம் நாங்க அத்தாளுகிறது. அதே போல பிள்ளைகள் இப்ப நீங்க பாருங்க, சீகிரியா ஓவியம். சீகிரிய ஓவியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல பிள்ளைகள் ஆபரணங்கள் அணிஞ்சுக்கிறாங்க, ஆடை ஆபரணம், என்ன நிறங்களை பயன்படுத்திக்கிறாங்க. தாமரை, அள்ளி, செண்பகம், அதுல நீலம், சிவப்பு, மஞ்சள், கபிலம் நிறங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல பிள்ளைகள் தாமரை, அள்ளி, செண்பகம் போன்ற பூக்களை ஏந்தி கொண்டிருக்கிறாங்க. அதே போல பிள்ளைகள் ஆபரணங்கள் அணிஞ்சுக்கிறாங்க. இந்த விடயங்களை சித்திரங்கள் மூலம் அறிந்துகொள்ளலாம். இந்த விடயங்களை தான் நாங்க இதுல பேச போறோம். சித்திரம், செதுக்கல் எழுதினம் என்றால் மிகவும் ஈஸியா இருக்கும், எக்ஸாம்ல மார்க்ஸ் கிடைக்கும். நான் இப்ப எழுதின பிள்ளைகள் மேலதிக விடயங்களை நான் மீண்டும் ஒரு தடவை சொல்லி காட்டுறேன், நீங்க எழுதி கொள்ளுங்க. சரிதானே? 19 பெரிய கேள்வி, அதை நான் விளங்கப்படுத்திட்டேன். நாங்கள் எழுதினம் என்றால் சரியா பிள்ளைகளுக்கு 20வது கேள்வியை நாங்க முடிச்சு கொள்ளலாம். சரியா? சித்திரங்களுக்கு எழுதி கொள்ளுங்க. இலங்கையின் சொல்ல சொல்ல எழுதுங்க பிள்ளைகள். இலங்கையின் கலாசார வளர்ச்சியின் உயிரோட்டமான சாட்சிகளாகும். இலங்கையின் கலாசார வளர்ச்சியின்
உயிரோட்டமான சாட்சிகளாகும். சிறிய பிள்ளைகள், இலங்கையின் கலாசார வளர்ச்சியின் உயிரோட்டமான சாட்சிகளாகும். இரண்டாவது விடயம் எழுதி கொள்ளுங்க. எமது முன்னோரின் சாரி, எமது சொல்ல எழுதி கொண்டான் எல்லாம். எமது முன்னோரின் ஆடை அணிகள் போடுங்கோ. ஆடை அணிகள், அதே போல ஆபரணங்கள் இதை முடிச்சு கொள்வோம். கொஞ்சம் பொறுமையா எழுதுங்க. 9 மணி ஆயிட்டு, உங்க டைம் சரி. ஆபரணங்கள், அதே போல வேற என்ன சொன்ன பிள்ளைகள்? நிறம் இல்லையா? நிற பயன்பாடு. என்ன நிறம் என்று எழுத தேவையில்லை. நிற பயன்பாடு, நிறம் என்று எழுதினாலும் சரிதான். நிறம், நான் நிற பயன்பாடு என்று எழுதுறேன். நிற பயன்பாடு, சரியா? நிற பயன்பாடு. வேற பிள்ளைகள் வேற என்ன எழுதலாம்? அழகா வரைஞ்சிருக்கிறாங்க, கலை ஆற்றல் என்று போடலாம். யோசிச்சுக்கிறாங்க, அப்ப நாங்க கலை ஆற்றல். அது ஒரு சித்திரம் வரைகிறது ஒரு கலை ஆற்றல் தானே பிள்ளைகள். அப்போ கலை ஆற்றல் என்ற வார்த்தையும் சேர்க்கலாம். கலை ஆற்றல் எழுதலாம். அதே போல சில சித்திரங்கள் வந்து சமய நம்பிக்கை எடுத்து காட்டுது. மைந்த தேரர் வந்தது, இல்லாட்டி சங்கமித்தை புக்கொடி வந்தது, வெள்ளரசு மரக்கிளையோட தேவநம்பீதீசன் வந்து அவங்கள வரவேற்கிறது, புனித வெள்ளரசு மரத்தை நாட்டுறது, இப்படி உபசம்பதா சடங்கு இதெல்லாம் சித்திரங்கள் இருக்கிற பிள்ளைகள். இப்ப நான் சீகிரி ஓவியத்தை மட்டுமே இங்க பேசல. சிகிரி ஓவியத்தையும் பேசிட்டு பிள்ளைகள் வேற விடயங்களையும் பேசுறேன். அப்ப நான் வந்து சமய நம்பிக்கை பேசலாம். சமய நம்பிக்கையினை நிறைய விஷயம் சொல்லிட்டோம் போல. சமய நம்பிக்கையினை அறிய முடிகின்றது. சரியா? சமய நம்பிக்கை, கொஞ்சம் இருங்க. சமய நம்பிக்கையினை அறிய முடிகின்றது. ரைட், ஓகே, அறிய முடிகின்றது. ரைட், ஓகே. சரி பிள்ளைகள், ரைட், ஓகே. அப்ப 19வது கேள்வி சரி. 20வது கேள்வி ஒரு நிமிடத்திலேயே விடைய சொல்லிடுன்னு நினைக்கிறேன். யாராவது உங்களுக்கு விட சொல்லிடுமெண்டா சொல்லுங்க. வசவ மன்னனை பற்றி தகவல் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மூலாதாரம் பற்றி சொன்னேன். இந்த மேலதிகமான ஒரு விடயம் இருக்கு. வசவனுடைய அமைச்சருடைய பெயர் ரிஷிகிரி. நாதிவன்றது பிள்ளைகள், அதுக்கு இன்னொரு பெயர் நாக தீபம் என்று சொல்லலாம். நாகதீபம் என்று சொல்றது பிள்ளைகள் யாழ்ப்பாணத்தை குறித்து நிற்கும். ரைட், யாழ்ப்பாணத்தை குறித்து நிற்கும். ரைட், நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மேல வசவனை பற்றி தகவல் அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மூலாதாரம் இருக்குன்னு சொன்னேன். யாராவது ஒரு நாள் சொல்லுங்க, விட வந்துடும். வள்ளிபுர பொற்சாசனம். வெரி குட், வள்ளிபுர பொற்சாசனம். இதுல வந்து வள்ளிபுர பொற்சாசனம் தான் விட. நீங்க மேலதிகமாக தெரிஞ்சு வச்சுக் கொள்ளணும். அவருடைய அமைச்சர் பேர் ரிஷிகிரியை நினைவு வச்சுக் கொள்ளுங்க. கட்டாயம் எக்ஸாம்பிள் கேட்டு வரும். ரிஷிகிரி. நான் யூனிட் 3ல சொல்லி தருவேன் வசவனை பற்றி படிச்சு தர போல. இருந்தாலும் நீங்க இப்பவே நினைவு வச்சுக்கொண்டா நல்லா. வள்ளிபுர பொற்சாசனம், வள்ளிபுர பொற்சாசனம் எழுதி கொள்ளலாம் எனக்கு. ரைட், பிரச்சனை இல்லை. ஒரு மாதிரி எழுதிட்டேன். ரைட், ஓகே பிள்ளைகளை போய் நாங்க இன்றைக்கு 20 வினாக்கள் படிச்சுக்கிறோம். இன்ஷால்லா அடுத்த வகுப்புல இன்ஷால்லா நாங்க 21 இன்னும் ஒரு 18 வினாக்கள் இருக்கிற